யாருது விடுபட்டுருக்கு யாருது விடுபடலைன்னு இப்ப களத்துல செக் பண்ண பிறகு அவன் ஓட்டர் ஐடி இருக்கான்னு செக் பண்ண பிறகு தானே அதெல்லாம் ஐடென்டிஃபை ஆன பிறகு தானே நீங்க அது கொந்தளிப்பு வருதா வரலையா, அவன் திரும்ப வாக்குரிமை கோருகிறானா, வாக்குரிமை இழப்பு என்பது குடியுரிமை இழப்புக்கு சமம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் களத்துக்கு வரானா இல்லையாங்கிறது அடுத்த 7 நாட்கள்ல இருந்து 10 நாட்கள்ல தானே தெரிய போகுது. வைரஸ் சைனால கொரோனா வந்துருச்சுன்னு சொன்னோம், வந்து சேர்றதுக்கும் இங்க கிராமத்துக்கு வந்து பரவறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் எடுத்துக்கிச்சு இல்ல. இது கொரோனா மாதிரியான அட்டாக் சொல்றீங்களா? கொரோனா மாதிரியான ஒரு பேரிடர். ஆமா, பாரதிய ஜனதாவால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு கொரோனா முயற்சி தான் இந்த SIR. ஒரு 6 months டியூரேஷன்ல ஃபுல் ப்ரூஃப் மெத்தட்ல ஆதார லிங்க் பண்ணிருக்கலாம், நீங்க ரேஷன் லிங்க் பண்ணிருக்கலாம், இதையும் லிங்க் பண்ணி நீங்க பேரலா ஒரே விண்டோ சிஸ்டம்குள்ள கொண்டு வந்திருக்கலாமே. டெக்னாலஜி இன்னைக்கு அவ்வளவு அவைலபிலிட்டி இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஃபார்மை கொடுத்து அந்த ஃபார்மை வாங்கி வேணுங்கிறவங்களை ஏற்றிக்கணும், வேணாங்கிறவங்கள டெலிட் பண்ணுங்கிறதுக்கான ஒரு ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தான் நீங்க முயற்சி எடுத்திருக்கிறீங்களே ஒழிய இந்த மாதிரியான ஃபுல் ப்ரூஃப் மெத்தட்ஸை இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ற விஷயத்துக்கு நீங்க போகவே இல்லையே. திஸ் ஷோஸ் யுவர் மேலிஃபைட் இன்டென்ஷன். உங்களுடைய தவறான எண்ணத்தை இது தெளிவா காட்டுது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த 1 கோடி பேர் இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்னு சொல்லி சொன்னது இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிராமந்தோறும் கிளைகள் இருக்கு இல்லையா, உங்களுடைய கட்சிக்காரங்க இந்த 2 ஆண்டுகளாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, தவறா இருக்குன்னு சொல்லி சொன்னா அந்த தேர்தலுக்கு முடிஞ்ச உடனே எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டியது இருக்கிறது அப்படின்னு உன் கட்சிக்காரங்களை வச்சு நீ ஐடென்டிஃபை பண்ணி நீ கோர்ட்ல ஃபைல் பண்ணி நேரம் ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கலாம்ல. அதை ஏன் செய்ய தவறுனீங்க? எதுவுமே அறிவுபூர்வமாகவோ அல்லது ஒரு எதிர்கால பார்வையோட செய்யறது கிடையாதுங்க. அவருக்கு பாரதிய ஜனதா எது சொன்னாலும் ஆமா போடுறது ஒண்ணுதான் வேலை. எலெக்ஷன் கமிஷன் சரியா செஞ்சிருக்குன்னு சொல்லணும், அவருக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற கட்டளை அதுதான், அதை அவர் செயல்படுத்துறாரு. இல்ல அது சரியா பண்ணலன்னு அவர் சொல்லிடுவாரா? வெள்ளை காக்கா பறக்குது அப்படின்னா ஆமா 2 காக்கா பறக்குதுன்னு சொல்றாரு. வானத்துல ஓட்ட விழுந்துருச்சு நீ பாத்தியா அப்படின்னா ஆமான்னு 2 ஓட்ட பார்த்தனே பாரு. அவருதான் அவரோட கேரக்டர். பாரதிய ஜனதாவினுடைய திட்டம் வெற்றி பெற்றது என்று சொன்னால் தமிழர்கள் என்ற அடையாளம் அழிக்கப்படும், தமிழ் மொழி அழிக்கப்படும். அடுத்த இந்த தேர்தல் தோல்வியுற்றோம்னு சொல்லி சொன்னால், ஏதேனும் தவறான நிகழ்வு நடந்தது என்று சொன்னால் தமிழ் இனம் இது போன்ற ஒரு அழிவினை வரலாற்றில் சந்தித்தது போல இருக்காது. இது மிக 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 அவசியமான தேர்தல், தமிழர்கள் உணர வேண்டிய தேர்தல், வெற்றி பெற்றே ஆக வேண்டிய தேர்தல். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்து நாம் சந்திக்க போன்ற சிறப்பு விருந்தினர் தோழர் நண்பர் ராஜா தமிழ்மாறன், திமுக கழக செய்தி தொடர்பாளர். வணக்கம். வணக்கம் தோழர். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கருத்தின்படி போலி வாக்காளர்கள் நீக்கியாச்சு, இனிமேதான் இருக்குது ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. 1 கோடி வாக்காளர்களுடைய பெயர்கள் டிராப்ட்ல வரைவு பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்குது அப்படின்னு எதிர்கட்சி முகாமுக்கு பயங்கர குஷி. ஏற்கனவே அந்த தரப்புல நம்ம SIR வச்சுதான் ஜெயிக்க போறோம்னு அந்த கட்சியின் முன்னாள் அமைச்சர்லாம் கூட சொல்லியிருந்தாரு. என்ன நடந்திருக்கு இப்போ? திமுக முகாம் எப்படி இருக்குது, திமுக கூட்டணி கட்சி முகாம் எப்படி இருக்குது? 1 கோடி வாக்குகள் இல்லை, அந்த வாக்குகளை வச்சுதான் நீங்க ஜெயிச்சிக்கலாம் அப்படி எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருந்தாருன்னு சொல்லி சொன்னா, அவருடைய தொகுதியில 20,000 வாக்குகளுக்கு மேற்பட்ட வாக்குகள் இந்த தடவை நீக்கப்பட்டிருக்கு. அப்ப அதை வச்சுதான் அவர் ஜெயிச்சாரு நம்ம சொல்ல முடியுமா? அப்படி இல்லை. அது இதை பொறுத்த வரைக்கும் தெளிவா ஒரு திட்டமிட்ட சதியை அரங்கேற்றுவதற்கான முயற்சி எலெக்ஷன் கமிஷன் செய்திருக்கிறது. பாரதிய ஜனதாவினுடைய கைக்குலியா வேலை பார்த்திருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. ஏன் நான் சொல்றேங்கிறத நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். முதலமைச்சருடைய தொகுதியில 1,03,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளார்கள் என்று சொல்லுகிறார்கள். துணை முதலமைச்சர் அவருடைய தொகுதியிலிருந்து 90,000 பேர் அப்ராக்சிமேட்டா 89,000 சுற்றம் இடம்பெயர்ந்துள்ளதா சொல்லுகிறார்கள். இப்படி நீங்க சொல்லும் பட்சத்துல நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, 100% நாங்கள் விண்ணப்பங்களை கொண்டு போய் சேர்த்து விட்டோம்னு சொன்னீங்கல்ல, அப்ப இந்த இடம்பெயர்ந்தவர் கைகள்ல நீங்க ஃபார்மை கொடுக்கல தானே? கொடுத்திருந்தா அவன் திரும்ப கொடுத்திருப்பான்ல. அப்ப யாரு கையில அந்த ஃபார்ம் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்க? 26 லட்சம் பேர் இறந்து போனாங்கன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அந்த 26 லட்சத்தி சொச்சம் பேருக்கு நீங்க ஃபார்ம் கொடுத்தீங்களா? வாங்கறதுக்கு அவங்க இருந்தாங்களா? அப்ப இந்த கேள்விகள்லாம் யாரு பதில் சொல்றது? அப்ப நீங்க கொடுக்கும் பொழுது என்ன சொல்லியிருக்கணும், இவ்வளவு வாக்காளர்கள் எங்களால் சந்திக்க இயலவில்லை அப்படிங்கிற பட்டியலை சேர்த்து கொடுத்துருக்கணும்ல. எல்லாருக்கும் கொடுத்துட்டோம்னு சொன்ன நீங்க இத்தனை லட்சம் பேரை காணோம்னு சொல்றீங்களே, அது எந்த விதத்துல சரியான ஒரு வாதம்? 1. 2வது, நீங்க சொன்னீங்க இந்த BLOக்கள் போய் விசாரிக்கும் பொழுது அல்லது இந்த விண்ணப்பத்தை கொடுத்து வாங்குகின்ற பொழுது அவர்களை நீக்குகின்ற உரிமை அவர்களுக்கு கிடையாது, இது சரிபார்ப்பு மட்டுமேன்னு சொன்னீங்க. இப்ப அந்த ஃபார்ம் வரலன்னு தானே நீங்க நீக்கிருக்கீங்க. அந்த நீக்கிற உரிமையை யார் உங்களுக்கு கொடுத்தது? இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி 1950 51 தெளிவா சொல்லியிருக்காங்க, ஒருவருடைய வாக்கை நீக்குவதற்கு முன்பாக அவருக்கு நீங்க கடிதம் கொடுத்து
விளக்கம் பெற்று உரிய அவகாசம் கொடுத்து பிறகுதான் நீங்க நீக்க முடியும். அது எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து கொடுக்கணும், பிஎல்ஓ கொடுக்கக்கூடாது. அதான் ப்ராசஸ் நடந்துச்சா? அப்ப நடக்கலல்ல, அப்ப அது தவறு தானே. சென்னையில மட்டும் 35% இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 14,25,000 பேர்கிட்ட இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அதுல 2 லட்சத்துக்கு பக்கமா இறந்து போனவர்களும் டபுள் என்ட்ரியும் நீங்க கிளியர் பண்ணியிருக்கீங்க. மீதி 12,26,000 பேர் இடம்பெயர்ந்தவர்கள் சொல்லுகிறீர்கள். இடம்பெயர்ந்தவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? இங்க இருந்து வேற இடத்துக்கு போயிருக்காங்க. அப்ப வேற அந்த இடம் எந்த இடம்? சென்னையில மட்டும் நான் கேட்கறது, இங்க இருந்து இடம்பெயர்ந்து போயிருக்காங்கன்னா அவங்களுடைய வாக்குகள் வேற எங்கேயாவது இருக்கு அப்படின்னா அது டபுள் என்ட்ரியா தான் நீங்க சொல்லணுமே ஒழிய இன்னொரு இடத்துல இருக்குன்னு சொன்னா அது எங்கங்கிற சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. அப்ப நீங்க சொல்லல. அப்படின்னா கிட்டத்தட்ட 65% சென்னையில கொடுத்துருக்கோம்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலையில நம்மளுடைய பிஎல்ஏக்கள் மூலமாக, கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மூலமாக நாம் கொடுத்திருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் அதுவே நமக்கு 76% 79% வருது. அப்ப இந்த 13 to 14% இதுக்கெல்லாம் அக்னாலஜ்மெண்ட் வாங்கி வச்சிருக்கோம். அப்ப இது எங்க போச்சு? அக்னாலஜ்மெண்ட் கொடுத்து இருக்கு. ஒரு உதாரணம், நம்மளுடைய துணை முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட பூத்துல 26 வீடுகள்ல இருக்கக்கூடிய வாக்காளர்கள் 26 வீடுகள் பட்டியல்ல இருந்து காணோம். ஏன்னா ரேண்டம் செக்ல இப்ப பண்ணது. ஏன்னா நேற்று நைட்டு தான் லிஸ்ட் வந்துச்சு, இன்னைக்கு காலையில் தான் பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கோம். இதெல்லாம் பிரித்து கொடுத்து நாளை மறுநாள்ல இருந்து ஃபீல்டில் கொடுத்து இதையெல்லாம் தரோவா செக் பண்ணணும். முதலமைச்சர் நேற்றே சொன்னாங்க, யார் இதெல்லாம் விடுபட்டிருக்கோ அதையெல்லாம் பார்த்து சரி செய்து அதனை பட்டியலில் ஏற்றுவதற்கான முயற்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்தும் வராம இருக்குங்கிற வேதனை இருக்கு பாத்தீங்களா? அதை எலிமினேட் எப்படி ஆச்சுங்கிறது உரிய ஆவணங்களை கொடுத்தும் இதுல 2 பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட், நீங்க நோட்டீஸ் கொடுத்தீங்களான்னு கேக்குறீங்க. எஸ்ஐஆர் அறிவிப்பு பப்ளிக்கா அறிவிக்கப்பட்டது தானே, தனித்தனியா இண்டிவிஜுவல்ஸ்க்கு நோட்டீஸ் கொடுக்கலங்கிற ரைட்டு. பப்ளிக்கா அறிவிச்சாங்கல்ல. முதல்ல ஒரு விஷயம், நடத்தின விதமே குறுகிய காலகட்டம், அதுல அத்தனை பேருக்கு ஃபார்ம் இஷ்யூ பண்ணியிருக்க முடியுமாங்கிறதே ஒரு ஏமாற்று வேலை. இல்ல நான் புரிஞ்சு இந்த நோட்டீஸ் விஷயத்தை ஸ்கிப் பண்ணோம்னா, பப்ளிக் டொமைன்ல அறிவிச்சிட்டாங்க. ஒவ்வொரு தனி நபருக்கும் நோட்டீஸ் கொடுத்து அவர்கிட்ட விளக்கம் பெற வேண்டுமா? நீங்க இந்த ஃபார்மை கொடுக்க வேண்டிய பொறுப்பே நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி தானே. நீங்க கொண்டு போய் சேர்த்தலாங்கிற நானு அதுக்கு தான் அதை சொல்ல வந்தேன். 30 நாட்களுக்குள்ள அதை செய்ய முடியுமானா செய்ய முடியாது. நிறைய இடங்கள்ல நீங்க ஃபார்ம் கொடுத்தோம்னு சொன்னதே பொய். ஃபார்மே கொடுக்கல, ஃபார்மே போய் சேரல. மீறி பிஎல்ஏக்கள் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்த ஃபார்மே வரலங்கிறனே. வரலன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருக்கோம் சார்னு சொன்னா வெரிஃபிகேஷன் ஏதாவது கிளாரிபிகேஷன் இருந்ததுன்னா இந்த மேற்கொண்டு இந்த விண்ணப்பங்கள்ல இந்த குறைகள் இருக்கு, நிவர்த்தி பண்ணி கொடுங்கன்னு ஃபார்மை திருப்பியாக கொடுத்துருக்கணும்ல. அப்ப அதுவே நோட்டீஸ் மாதிரி தானே. அந்த ப்ராசஸ் நடக்கலையான்னு கேட்கிறேன். இப்ப நீங்க என்ன இன்னொன்னு சொல்றீங்க, விடுபட்டு இருந்தால் ஜனவரி 18 வரை நீங்கள் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப ஜனவரி 18 ஃபில் பண்ணி நாங்க கொடுக்குறோம்னு ஒரு பேருக்கு வச்சுக்கங்க. அடுத்து மெயின் டிராஃப்ட் லிஸ்ட், மெயின் லிஸ்ட் மட்டும் தான் வரப்போகுது. இடைப்பட்ட காலத்துல ஒரு லிஸ்ட்ங்கிறது இல்ல. நான் கொடுத்த ஆவணத்தின் அடிப்படையில் என் பெயர் இடம்பெறும் என்பதற்கு உத்தரவாதம் யார் சொன்னது? இல்லைன்னு சொல்றீங்களா? இவங்க சொன்ன உத்தரவாதம்லாம் எதங்க செஞ்சிருக்காங்க? இல்ல, நான் உரிய ஆவணத்தை மக்கள் ஒருவேளை வழங்கினால் கூட, இப்ப திமுக தலைவர், தமிழ்நாட்டு முதல்வர் அவர் சொல்லியிருக்கிறாரு, போய் கிராஸ் செக் பண்ணிட்டு இந்த லிஸ்ட்டை சரி பார்த்து நீங்க என்ஷூர் பண்ணுங்கன்ட்டு. இப்ப கீழே களத்தில் இருப்பவர்கள் வேலை செய்யலாம், நீங்க லிஸ்ட்ல இருந்து விடுபட்டவர்களுடைய பெயர்கள் எடுத்துக்கொண்டு திரும்ப அப்ளிகேஷனும் போடலாம். போட்டாலும் கூட அந்த பெயர் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? இல்ல, வரலன்னு வச்சுக்குவோம், அப்பீல் ப்ரொசீஜருக்கு தானே போகணும். ஏன்னா அது ஃபைனல் லிஸ்ட் இல்ல. ஒருவேளை அது டிராஃப்டா இருந்து மறுபடியும் இன்னும் 1 வாரம் டைம் இருக்குதுன்னா மறுபடியும் ஒரு பரிசீலனைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இனி வரப்போறது அடுத்த கட்டத்தில் நீங்க கொடுக்குற ஃபார்முக்கு வரப்போறதுங்கிறது ஃபைனல் லிஸ்ட் மட்டுமே. அப்ப அந்த ஃபைனல் லிஸ்ட்டுக்கு மேல நம்ம போகக்கூடியது அப்பீல் ப்ரொசீஜர் மட்டுமே. அந்த அப்பீல் ப்ரொசீஜர் மட்டும்னு சொன்னா நீங்க அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஆஃபீஸர், எலெக்ஷன் ஆஃபீஸ்ல இருந்து நீங்க டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வரைக்கும் போய் கலெக்டர்கிட்ட போய் அதுக்கு மேலதான் எலெக்ஷன் கமிஷனுக்கு நீங்க போகணும். தேர்தல் 2வது 3வது வாரத்துல அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த அப்பீல் ப்ரொசீஜருக்கு ஒவ்வொருத்தரும் ஃபார்ம் எடுத்துக்கிட்டு போறதுன்னா எந்த 3வது வாரம்? பிப்ரவரி 3வது வாரத்துக்கு வந்துடாதா? தேர்தல் அறிவிப்பே வந்துடும், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா அவர்களுக்கு தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் வந்துடுது, நடத்தி ஆக வேண்டும். மே 7ஆம் தேதி அவர்கள் புது அமைச்சராக பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது சட்ட ரீதியா. அப்ப அதற்கான கால சூழ்நிலையும் அவகாசமும் கொடுக்கல. அதான நம்ம சொல்றோம். அப்ப அப்பீல் ப்ரொசீஜருக்கு போகணும்னா ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா ஃபார்ம் போடணும். ஒரு கட்சி கேட்க முடியாது.
நீங்க ஒரு கூட்டமா ஒருத்தருக்கு கேட்க முடியாது. உதாரணம் இப்ப 66 லட்சம் பேர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்றேன் ஒரு 16 லட்சம் பேரை திரும்ப நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஏன்னா நான் வந்து 26 ஃபேமிலி இப்ப நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கட்டத்துல ட்ரையல் சாம்பிள்லயே நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ரேண்டம் செக்லயே என் கண் பார்வை இன்னைக்கு காலையிலக்குள்ள இருந்து அந்த குறிப்பிட்ட மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு பேசும் பொழுது அவருடைய தொகுதியை சொல்லி கேட்கும் பொழுது ஆனா முதல் கட்டத்துல இந்த மாதிரி ஒரு சூழல் வந்திருக்கு. மீதியும் வந்து நாளைக்கு கூட்டம் போட்டுட்டு நாளைக்கு சாயந்தரம் களத்துல போனோம்னா 3-4 நாட்கள்ல கிட்டத்தட்ட எது விடுபட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப ஒரு 7 to 10 நாட்களுக்குள்ளாக விடுபட்டவர்களுடைய பெயர்கள் அனைத்தும் வந்துவிடும். சரி, திரும்ப கொடுத்தா இது எல்லாம் உறுதியா ஃபைனல் லிஸ்ட்ல வருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? சரி, இது எல்லாமே சந்தேகத்தை அடுக்குறீங்க இல்லையா? இப்ப இந்த சந்தேகத்தை ஒட்டிதான் ஒரு சந்தேகம் வருது. நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கறதுலே சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, உங்க கட்சி திமுக ஆட்சி அரியணைக்கு வந்தது இந்த ஒரு பெரிய கேப் இருக்குல்ல 1 கோடி கிட்ட, இதை பயன்படுத்தி தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப எனக்கும் நான் என்ன கேட்கிறேன், யாருக்கும் இல்லாத அக்கறை இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் இத்தனை பேருடைய பெயர் பட்டியல் நீக்கப்படுவது தொடர்பாக தமிழ்நாட்டில் பெரிய சலனம் இருப்பதாக எனக்கு தெரியல. அப்ப யாருக்கும் இல்லாத அக்கறை உங்க கட்சிக்கு எதுக்கு, உங்களுக்கு எதுக்கு? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த 1 கோடி பேர் இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்னு சொன்னது இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிராமந்தோறும் கிளைகள் இருக்கு இல்லையா? கிராமந்தோறும் அக்கறை இருக்குதாங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர்கிட்ட நான் திரும்ப கேட்கிறேன், உங்களுடைய கட்சிக்காரங்க இந்த 2 ஆண்டுகளாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? தவறா இருக்குன்னு சொல்லி சொன்னா அந்த தேர்தலுக்கு முடிஞ்ச உடனே இவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டியது இருக்கிறது அப்படின்னு உன் கட்சிக்காரங்களை வச்சு நீ ஐடென்டிஃபை பண்ணி நீ கோர்ட்ல ஃபைல் பண்ணி நேரம் ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கலாம்ல. அதை ஏன் செய்ய தவறுனீங்க? அதுக்கு பதில் சொல்லுவார் அவர் பொறுப்பு இருக்குல்ல. இன்னைக்கு வாய்ஸவடால் பேசுறவரு சட்ட ரீதியா அதை அணுகி இருக்கணும்ல, அதை செய்யலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாய்க்கு வந்தது அடிச்சு விட்டு போற டைப், ஆதாரங்கள் எதுவும் கிடையாது. இல்ல, இந்த டிஃபரன்ஸ் என்ன? இப்போ திமுகவுக்கு வர்ற அக்கறை, எதிர்கட்சியாக இருக்கிற தமிழ்நாட்டை அதிக வருஷம் ஆண்ட கட்சி அப்படின்னு சொன்னா அது அதிமுக சொல்லலாம். அதிமுக இதே முனைப்போடு இருக்கணும் இல்லையா? இந்த முனைப்பு வந்து அந்த பக்கம் தெரியல. அந்த பக்கம் அதிமுக அந்த முனைப்புக்கு போகாது. அந்த முனைப்புக்கு போகாததுக்கு காரணம் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியோட சேர்ந்து கொண்டு எலெக்ஷன் கமிஷன் அவங்க கூட்டணியில தான் இருக்கு. 4 கோடி வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குது, அதுல 85 விழுக்காடு வாக்குகள் நம்முடையது அப்படின்னு பாஜக தலைவர் உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்ப எஸ்ஐஆர் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று நடந்தா பாஜக ஆதரவுக்காரங்க ஓட்டும் கூட பறிபோகும் அப்படிங்கிற ஒரு சூழலில் இதுல இந்த 95 லட்சம் வாக்குகள்ல அது எங்களுடையது அல்ல அப்படிங்கிற ஒரு உத்தரவாதமான எண்ணத்திற்கு எடப்பாடி பழனிசாமி எதிலிருந்து வருகிறார்? அந்த நம்பிக்கையில அவரு எதுவுமே அறிவுபூர்வமாகவோ அல்லது ஒரு எதிர்கால பார்வையோட செய்யறது கிடையாதுங்க. அவருக்கு பாரதிய ஜனதா எது சொன்னாலும் ஆமா போறது ஒண்ணுதான் வேலை. எலெக்ஷன் கமிஷன் சரியா செஞ்சிருக்குன்னு சொல்லணும். அவருக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற கட்டளை அதுதான். அதை அவர் செயல்படுத்துறாரு. இல்ல அது சரியா பண்ணலன்னு அவர் சொல்லிடுவாரா? கூட்டணியில் இருக்கிற பாரதிய ஜனதாவே குற்றம் சொல்ற மாதிரி ஆயிடாதா அது? அப்ப அது எது செஞ்சாலுமே ரைட்டுன்னு சொல்லணும். வெள்ளை காக்கா பறக்குது அப்படின்னா ஆமா 2 காக்கா பறக்குதுன்னு சொல்றாரு. வானத்துல ஓட்ட விழுந்துருச்சு நீ பாத்தியா அப்படின்னா ஆமான்னே 2 ஓட்ட பார்த்தனே பாரு. அவருதான் அவரோட கேரக்டர். அவர்கிட்ட போய் நீங்க நியாயம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் களத்துல என்ன தவறு இருக்கிறதோ அதை அப்படியே சுட்டி காட்டுகின்ற வழக்கம், ஆதாரத்தோட பதிவு செய்கின்ற வழக்கம் நமக்கு உண்டு. ஏன்னா அந்த சமூகத்தின் மீதான அக்கறை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உறுதியாக உண்டு. அப்படி வந்த கட்சி தான் இந்த கட்சி. ரைட், இருக்கட்டும். உங்க கட்சியை பத்தி நீங்க சொல்றீங்க. ஆனா வெளியில நான் பாக்குறேன், வெளியில பார்க்கும்போது நீங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர், அவருக்கு அக்கறை இருக்கணும். ரைட், அவருக்கு அந்த பொறுப்பு இருக்குது. அந்த எதிர்கட்சி தலைவர்னா அந்த பொறுப்பு இருக்கணும். இங்க இன்னொரு முகாம் இருக்குது. அது இப்போ மக்கள் இருக்கிறாங்க. மக்கள் மத்தியிலும் பெரிய சரணம் தெரியல. இப்போ வெளியில பேசும்போது இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அது வாக்குரிமை பறிப்பது. இந்த நாட்டில் நாம் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து இருக்கிறோம் என்பதை குறித்த ஒரு உத்தரவாதம். டக்குன்னு திடீர்னு 1 கோடி பேர் இல்லைப்பா நீங்கள் இதில் வேறு செத்து போயிட்டாங்க, ஒரு 66 லட்சம் பேருக்கு அட்ரஸ் இல்லை அப்படின்னு அட்ரஸ் இல்லாத ஒரு கட்சி, அது வழிநடத்துகிற பாஜக தேர்தல் ஆணையம் அவங்க அப்படி அறிவிச்சிருக்கிறாங்க. மக்கள் மத்தியில பெரிய கொந்தளிப்போ வருத்தமோ இல்ல. நீங்க அப்படி முடிவுக்கு வர வேண்டாம். யாருது விடுபட்டு இருக்கு யாருது விடுபடலன்னு இப்ப களத்துல செக் பண்ண பிறகு அவன் ஓட்டர் ஐடி இருக்கான்னு செக் பண்ண பிறகு தானே, அதெல்லாம் ஐடென்டிஃபை ஆன பிறகு தானே நீங்க அது கொந்தளிப்பு வருதா வரலையா, அவன் திரும்ப வாக்குரிமை கோருகிறானா, வாக்குரிமை இழப்பு என்பது குடியுரிமை இழப்புக்கு சமம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் களத்துக்கு வரானா இல்லையாங்கிறது அடுத்த 7 நாட்கள்ல இருந்து 10 நாட்கள்ல தானே தெரிய போகுது. வைரஸ் சைனால
கொரோனா வந்துருச்சுன்னு சொன்னோம். வந்து சேர்றதுக்கும் இங்க கிராமத்துக்கு வந்து பரவறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் எடுத்துக்குச்சு இல்ல. இது கொரோனா மாதிரியான அட்டாக்னு சொல்றீங்களா? ஐ மீன் கொரோனா மாதிரியான ஒரு பேரிடர். ஆமா, பாரதிய ஜனதாவால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு கொரோனா முயற்சி தான் இந்த SIR. அதுல இருந்து தற்காத்துக்க தமிழர்களுக்கு தெரியும். நம்ம எங்க கட்சியினுடைய தலைவர் அவர்கள் ரொம்ப அழகா அதை கையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் ஒரு 7 நாட்கள் இருந்து 10 நாட்களுக்குள்ளதான் யார் இதெல்லாம் விடுபட்டு இருக்குங்கிறது தெரியும். வந்த பிறகு இதனுடைய நிகழ்வுகள் எப்படி போகுதுங்கிறத நீங்க பொறுத்திருந்து பார்க்கணும். தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்க நம்பர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் டிலீஷன், டெத்து, அப்புறம் வந்து இன்வேலிட் அட்ரஸ், அப்புறம் டபுள் என்ட்ரி, ஷிஃப்டடு, இந்த நம்பர்ஸ்ல உங்களுக்கு எதுவும் குழப்பங்கள் தென்படுதா? அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் ஃபீல்டுல போய் ரியாலிட்டி செக் பண்ணாம, ஆனா தப்பு இருக்குதுங்கிறது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எங்களுக்கு தெரியும். 66 லட்சம் பேரை ஷிஃப்டட்னு சொல்றது நேரடியாக எங்களுக்கு தெரியுது. ஏன்னா எங்களுக்கு பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் தெரியுது. சென்னையில் இருக்கக்கூடிய சில தொகுதிகளை நாங்கள் 78% நாங்கள் வந்து விண்ணப்பங்களை பூர்த்தி பண்ணி செக் பண்ணி கொடுத்துருக்கிறதுல எங்களுக்கு 69%, 67ன்னு தான் காட்டியிருக்காங்க. அப்ப அந்த 12% வேரியேஷன் வருதுங்கிறது இப்போ எங்களால் சொல்ல முடியுது. அதை நீக்கப்பட்டிருக்கிறது யாருடைய வாக்குகள்? இஸ்லாமியர்களுடைய வாக்குகளா, சிறுபான்மையினர் வாக்குகளா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நேரடி வாக்குகளா? இதெல்லாம் நாங்க களத்துல போய் ஆய்வு பண்ணாதானே சொல்ல முடியும். என்ன பேட்டர்ன் இனிதான் கண்டுபிடிக்கணும். என்ன பேட்டர்ன்ல இது பயன்படுத்தப்படுது. ஓகே, ரைட். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால நடிகர் விஜய் அவருடைய கட்சி சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதுல வந்து இந்த SIR பற்றியே அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. அதுல வந்து எனக்கு கவலையா இருக்கு, பயமா இருக்கு, சென்சி வாக்காளர்கள் அவங்க வந்து நீங்க உங்களுடைய வாக்குகளை உத்தரவாதம் பதிவு செஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம வாக்கை யார் திருடான்னு தெரியும், யாரோ ஒருத்தங்க திருடுறாங்கன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்களுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டமும் நடத்துது அந்த கட்சி. அதே செஞ்சிகளை நம்பி புரட்சியை கூப்பிடுறான்னு சொல்லி அந்த கட்சியினுடைய ஒரு செக்ரட்டரி, ஒரு ஆளு, ஒரு ஆதவ அர்ஜுனா, அவரும் இதே மாதிரி ஒரு புரட்சிக்கெல்லாம் வர அழைப்பு கொடுத்துருந்தார். இப்போ விஜய்கிடமிருந்து இது நேற்று லிஸ்ட் வந்துருச்சு, இப்போ வரைக்கும் எந்த சரணமும் இல்லை. ஏன்னு நினைக்கிறீங்க? விஜய் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மோடியோடு ஒத்து போகின்ற ஒரு பொய் பித்தலாட்டங்களுடைய முழு உருவமாக தான் வந்து தெரிகிறாரு. ஏன்னா அவரை கல்ட்டு லீடர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜெய் ஸ்ரீராம் சொல்றவனுக்குமே வந்து ஏன் சொல்றோம்னு தெரியாது, அறிவுபூர்வமாக யோசிக்க தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சாரார் தான் வச்சிருப்பாங்க. பொய் சரளமா விடுவார். மித்திரம் எல்லாத்தையும் ஏமாத்துறோம் அப்படின்னு கையை தூக்கி ஆக்ரோஷமா பேசுவார். அதே மாதிரிதான் இவனு பேசுறாப்புல. நீங்க எந்த விதத்திலையுமே வந்து முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை குற்றம் சாட்டுவதற்கு மட்டுமே அவரை ஒரு கருவியாக பாரதிய ஜனதா பயன்படுத்தி வருதுங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. ஏன்னா அவருக்கு வேற எந்த குறையும் கண்ணுக்கு தெரியறது இல்லை. அதிமுக பண்ற தப்பு கண்ணுக்கு தெரியறது இல்லை. ஊழல் குற்றவாளின்னு கோர்ட்டால நிரூபிக்கப்பட்ட ஜெயலலிதா அம்மையார் படத்தை வச்சுக்கிட்டு செங்கோட்டையன் அவர்கள் தியாகி மாதிரி வர்றாரு. ஊழல் குற்றச்சாட்டுகள்ல பெருமளவு அவர் மீதும் குற்றச்சாட்டுகள் இருந்தது. கன்விக்ட் ஆகி 4 வருஷம் அதுக்கான தண்டனை. இன்னைக்கு அந்த ஊழலுக்கு எதிராக தான் அவரும் போராடுறதா சொல்றாரு. அவரு கூட வச்சிருக்காங்க. லாட்ரி வித்து மக்களை ஏமாற்றுகின்ற முக்கியமான ஒரு திருட்டு வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய மார்டின் கம்பெனியினுடைய மருமகன் ஆதவ அர்ஜுனா, அவரு ஒரு பக்கம். இப்படி அவரை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் எடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு முகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை டேமேஜ் செய்யறதுக்கான ஒரு முயற்சி தான் எடுக்கிறாங்களே ஒழிய எந்த ரூபத்திலையும் ஒரு நியாயத்தை பேசுகின்றவர்கள் அவர்கள் இல்லை. அதனால அவங்க பேசுகின்ற விஷயங்களை எடுத்து சீரியஸா டிஸ்கஸ் பண்றதுக்கு லாய்க்கில்லாத விஷயங்கள் அவங்க பேசுறது எதுவுமே வேண்டாம். இல்ல அவங்க இந்த SIRல 1 கோடி வாக்குகள் நீக்கப்பட்டு, அதுக்குள்ள நம்ம போகவே வேண்டாம். 1 கோடி வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்றத அவங்க லாயக்கா பண்ண மாட்டாங்க. அந்த லாயக்கா கருதல் இல்ல, பண்ண மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளா அவரோட அஜெண்டா பெண்கள்கிட்ட மிகப்பெரிய ஆதரவை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு பெற்றிருக்கு. அவங்க கிட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியா இருக்குன்னு ஒரு கருத்தை பதிவிடணுங்கிற ஒரு முயற்சி அவர் செய்யறாரு. இது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நேர் எதிராக ஒரு மனப்பான்மையை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியில தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காரே ஒழிய அவர் ஒரு முழுமையான அரசியல் கட்சியா தமிழ் சமூகத்தினுடைய அக்கறை மீது இருக்கக்கூடிய அக்கறையினால் அவர் செயல்படுகிறாரானா கிடையவே கிடையாது. பிரஸ்ஸை சந்திச்சிருக்காரானா இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. சுயமா சிந்திச்சு முடிவெடுக்கிற வழக்கம் இருக்குதான்னா அதுவும் கிடையாது. ஜான் என்ன சொல்றாரோ 1.5 முழத்துக்கு செய்வாரு, அவ்வளவுதான். ஓகே, ஜான் என்ன முழம் என்ன, ரைட்டு. இந்த குறிப்பிட்ட விஷயத்துல ஒரு 50 நாள் வாய்ப்பு இருக்குது. நீங்க ஏற்கனவே விளக்கிட்டீங்க அப்படின்னா 50 நாள் வாய்ப்பு இருக்குது.
திரும்ப அப்பீலுக்கு போகலாம். அப்பீல் இந்த சென்ஸ் நீங்கள் போய் தேர்தல் கமிஷன் முறையிடலாம். அதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்களை பீதியூட்டி பாஜக வருகிறது என்கிற பீதியூட்டி திமுக அரசியல் லாபம் எடுக்க இல்லை ரொம்ப சிம்பிளாக நான் கேட்குறேங்க. ஒரு பாட்டி ரேஷன் கடைக்கு போய் சக்கரை வாங்கிட்டு வந்த பாட்டி எங்களை பார்த்து ஃபீல்டில் இருந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப அழகாக கேட்டுச்சு, தம்பி என் ரேகையை வச்சா தான் அதில் பாஸ் ஆனா தான் எனக்கு சக்கரை கொடுக்குறாங்க, எனக்கு ஃபோனில் மெசேஜ் வந்துடுது, அதே மாதிரி நான் ஓட்டு போடும்போது என் ரேகையை வச்சு பார்த்து என்னது இருந்துச்சுன்னா நான் ஓட்டு போடுறேன், இல்லைன்னா நான் வீட்டுக்கு வந்துடுறேன், நான் இருக்கேங்கிறது உயிரோட இருக்கேங்கிறது என் ரேகையை வச்சா தெரிஞ்சிடும்ல. எதுக்கு தம்பி இப்படி ஒரு ஃபார்மை கொடுத்து நான் இருக்கு இல்லை நான் ஓரியாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா? ஆதார் அட்டை என்னத்துக்கு கொடுத்தீங்க? அப்போ என் ரேஷன் அட்டை என்ன கணக்கு? அப்போ இதெல்லாம் இருந்து நாளைக்கு எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லி சொன்னால் நான் என்ன சொல்றது? அப்படிங்கிற ஒரு கேள்வியை சாமானியர் கேட்குறாங்க. அப்போ இந்த ப்ராசஸை நீங்கள் எவ்வளோ சிம்பிளாக பண்ணியிருக்க வேண்டிய ப்ராசஸ்ஸு ஒரு 6 months டியூரேஷனில் ஃபுல் ப்ரூஃப் மெத்தடில் ஆதாரை லிங்க் பண்ணியிருக்கலாம், நீங்கள் ரேஷன் லிங்க் பண்ணியிருக்கலாம், இதையும் லிங்க் பண்ணி நீங்கள் பேரலாக ஒரே விண்டோ சிஸ்டம்குள்ளே கொண்டு வந்திருக்கலாமே. டெக்னாலஜி இன்னைக்கு அவ்வளோ அவைலபிலிட்டி இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபார்மை கொடுத்து அந்த ஃபார்மை வாங்கி வேணுங்கிறவங்கள ஏற்றிக்கணும், வேணாங்கிறவங்கள டெலிட் பண்ணுங்கிறதுக்கான ஒரு ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் முயற்சி எடுத்துருக்கிறீங்களே ஒழிய இந்த மாதிரியான ஃபுல் ப்ரூஃப் மெத்தட்ஸை இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுற விஷயத்துக்கு நீங்கள் போகவே இல்லையே. திஸ் ஷோஸ் யுவர் மேலிஃபைட் இன்டென்ஷன். உங்களுடைய தவறான எண்ணத்தை இது தெளிவாக காட்டுது. நாங்கள் எங்கேயும் அவர்கள் மீது என்ன சொல்றது போலியாவோ இல்லை ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லலை, பீதியை கலப்பல. நீங்கள் பீகாரில் பண்ணினதோட எஃபெக்ட் என்னங்கிறத சொல்கிறோம், டெல்லியில நடந்த எஃபெக்ட் என்னன்னு சொல்றோம், கர்நாடகாவில் நீங்க பண்ண பித்தலாட்டத்தோட எஃபெக்ட் என்னங்கிறத கடந்த தேர்தல் ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்து தான் இங்க தவறுகள் இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத அலர்ட் பண்றது பீதிப்படுத்துவதல்ல, வாக்குகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாக்குகள் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய குடியுரிமையே இல்லை என்று சொல்லுவதற்கு சமம்னு அலர்ட்டா இருங்கன்னு செக் பண்ணுங்கன்னு தானே சொல்றோம். அதுல என்ன உங்களுக்கு வருத்தம் இருக்கு? இதே ஃபுல் ப்ரூஃப் மெத்தடா செஞ்சிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா இத்தனை பேச்சுக்கு இடம் இல்லைல்ல. இடம் இல்லை. நான் என்ன சொல்றேன், வாக்குகளை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற பொழுது மக்கள் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, 1 கோடி பேரை தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்ற போறதில்லை அப்படிங்கிற பொழுது சரி இந்த தேர்தல் இல்லை அடுத்த தேர்தலுக்கு நம்ம ஓட்டு போட்டுக்கலான்னு ஏன் இந்த மக்கள் பொறுமையாக இருக்கக்கூடாது? ஒருவேளை போயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு, கிளரிக்கர் நம்ம ஊரில் உள்ளவங்க தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க, அடுத்த எலெக்ஷனுக்குன்னு வெயிட் பண்ண வேண்டியதானே? ஏன் நீங்கள் இந்த எலெக்ஷன்லேயே ஓட்டு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஐயோ இந்த 1 கோடி பேர் போயிட்டாங்கன்னா என்ன ஆகுறதுங்கிற பதட்டம் திமுகவுக்கு எதிர்க்கு. 5 கோடி பேர் இருக்கிறாங்களா, 5 கோடி பேரை வச்சு பல்வேறு தொகுதிகளில் 1000 வாக்குகள் 500 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி நிர்ணயம் ஆகக்கூடிய சூழல் இருந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஒவ்வொரு வாக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சேகரிக்க வேண்டிய பொறுப்பு, இந்த ஆட்சியை தக்க வேண்டி வைக்க வேண்டிய பொறுப்பு, தமிழ்நாட்டுக்கு அரணாக நிற்க வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. அதற்கான அனைத்து முயற்சிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவரின் தலைமையின் கீழ் இதனுடைய கூட்டணி கட்சிகளை இணைந்து செய்வது எங்களுடைய கடமையாக கருதி இதை நாங்கள் செய்கிறோம். இது பாதுகாக்கின்ற வரை மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இந்த தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய நிலையில் இருந்தால்தான் தமிழர்களுடைய அடையாளம் பாதுகாக்கப்படும். இந்த மண்ணினுடைய அடிப்படை நாகரீகம் இருக்கக்கூடியது எல்லாம் பாதுகாக்கப்படும், மொழி பாதுகாக்கப்படும். இது எல்லாம் பாதுகாக்கப்படணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஏன்னா பழனிசாமி ஐயா அவர்கள் ஜெயித்த பொழுது என்னெல்லாம் உரிமைகளை மாநில அரசுக்கிலிருந்து ஒன்றிய அரசுக்கு விட்டு கொடுத்தாருங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு போராடி பகுதி அளவு தான் மீட்டிருக்கோம். அதுலயே இன்னைக்கு நம்ம ஜிஎஸ்டிபியில 16% வளர்ச்சியை பெற்றிருக்கோம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடா மாறி இருக்கோம். இன்னைக்கு மகளிருக்கு அவ்வளவு சிறப்பான திட்டங்களை அறிவிச்சு இன்னைக்கு பொது வாழ்க்கையில இன்ஃபேக்ட் பெண்களுக்கு நல்ல அங்கீகாரம் 50% இடஒதுக்கீடுகளும் செல்வாக்கா சிறப்பா இருக்கக்கூடிய நிலைக்கு அரசு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கடந்த ஆட்சியில் இருந்துச்சா? பழனிசாமி ஏதாவது செஞ்சிருக்காரா? ஏதாவது திட்டங்கள் இப்படி சொல்ல முடியுமா? அப்ப இது தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிட மாடல் 2.0 தொடர வேண்டும் என்பதற்காக இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. ஓகே, அது திமுகவுடைய தனிப்பட்ட விருப்பம் இல்ல, அது தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். நான் திரும்பியும் கேட்கிறேன், 5 கோடி சொச்ச வாக்குகள் இருக்குது. 5 கோடி சொச்ச வாக்குகள் இருக்கும்போது நீங்க அந்த 5 கோடி பேரை வச்சு அந்த வாக்காளர்கள் வச்சு தேர்தலை சந்திக்க வேண்டியதானே? 1 கோடி பேர் அப்புறம் கூட பார்த்துக்கலாம்.
இந்த எலெக்ஷன் அவ்வளவு முக்கியமா? ஏற்கனவே நீங்க உங்க கட்சியில் அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, தேர்தல் வரும் போகும், நம்ம தேர்தலை பற்றி கவலைப்படுகிற இயக்கம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளவு பதட்டம்? பாரதிய ஜனதாவினுடைய திட்டம் வெற்றி பெற்றது என்று சொன்னால் தமிழர்கள் என்ற அடையாளம் அழிக்கப்படும், தமிழ் மொழி அழிக்கப்படும். உடனே செய்ய மாட்டான். 6 மாசம் 1 வருஷத்துல தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தான்னு சொன்னா தமிழ் மொழி தன்னுடைய அடையாளத்தை இழந்து மறக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். குலக்கல்வி முறை தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படும். தேசிய கல்விக் கொள்கையில் அதான சொன்னாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க நம்ம பிள்ளைகள் போயிட்டு இருக்கு, பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ல சேர்ந்துகிட்டு இருக்குல்ல, அது எதுவும் நடக்காம போயிடும். கிட்டத்தட்ட இடைநிற்றல 25 லட்சம் மாணவர்கள் யூபியில மட்டுமே ஆயிருக்கு. பட்டியல் எடுத்து பார்த்தோம்னா அலாமிங்கா இருக்கு எலிமெண்டரி செக்டர்ல மட்டுமே, எலிமெண்டரி ஸ்கூல்ஸ்ல மட்டுமே. அப்ப அங்க 25,000 பள்ளிகளை மூடினாங்க. அடுத்த 25,000 பள்ளிகளை மூடுவதற்கான முயற்சிகள் எடுத்திருக்காங்க. மூட நம்பிக்கைகளும் வேதங்களையும் சொல்லித் தருவதுதான் பிரதானமா அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது அறிவுசார் சமூகம். அப்ப அந்த மூட நம்பிக்கைகளுக்குள்ளார நம்ம குழந்தைகளை தள்ளுவதற்கான முயற்சிகள் நடக்கும். தொழில் வளருமானா வளராது. இங்க இருக்கக்கூடிய சாதி பிரிவினைகளை தூண்டி ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தோடு அடித்து கொண்டு ஒரு மதம் இன்னொரு மதத்தோடு பிரச்சனை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் உருவாக்குவதற்கான முயற்சிகள் செய்வாங்க. திருப்பரங்குன்றத்துல என்ன முயற்சி பண்ணாங்க பார்த்தோம்ல. அப்ப தமிழ்நாடு முழுமையா சொல்றேன், ஃபேர் டீலிமிட்டேஷன் அடுத்து நடக்காது. பாப்புலேஷன் பேசிஸ்ல சொல்லிட்டு தமிழ்நாட்டை காலி பண்ணிட்டு போயிடுவான். அப்ப அவன் மெஜாரிட்டி ஆயிடுவான். அடுத்த இந்த தேர்தல் தோல்வியுற்றோம்னு சொன்னால், ஏதேனும் தவறான நிகழ்வு நடந்தது என்று சொன்னால், தமிழ் இனம் இது போன்ற ஒரு அழிவினை வரலாற்றில் சந்தித்தது போல இருக்காது. அப்ப இது மிக 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 அவசியமான தேர்தல். தமிழர்கள் உணர வேண்டிய தேர்தல், வெற்றி பெற்றே ஆக வேண்டிய தேர்தல். அந்த வைராகியத்துக்கும் இந்த இனத்தினுடைய அடையாளத்தை விட்டு கொடுத்துட கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த இனத்தினுடைய தலைவர், நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் இந்த பெரும் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப ஏன் தோக்க கூடாதுங்கிறதுக்கான காரணம் இந்த இனத்துக்காகத்தானே ஒழிய, நம்முடைய தாய்மொழிக்காக தானே ஒழிய, இந்த மண்ணினுடைய வரலாறு காக்கப்படணுங்கிறதுக்காக தானே ஒழிய, கீழடி பொருணை போன்ற நாகரீகம் கொண்டிருந்தவர்கள் நாம இதெல்லாம் அழிக்கப்படக்கூடாது, மறைக்கப்படக்கூடாது. இந்த உலகத்துல தமிழர்கள் சிறந்த நாகரிகமா இருந்திருக்கோம்னு இன்னைக்கு உலகம் பூரா போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் தான் அவனுங்களுக்கு கடுப்பா இருக்கு, வெறுப்பா இருக்கு. இதெல்லாம் அழிப்பதற்கான முயற்சிகள் பெருமளவில் நடைந்தேறும் அப்படிங்கிறத மனசுல நிறுத்தி இந்த தேர்தலை சந்திக்கணுங்கிறதான் நான் சொல்லுகின்ற செய்தியா எனக்கு படுது. வெறும் இந்த சண்டை திமுக வெர்சஸ் பிஜேபி இல்ல, தமிழ்நாடு வெர்சஸ் பிஜேபி. உண்மை. அப்படி இருக்கிற பட்சத்தில் பெற்ற உரிமைகளை காத்திட இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ்ல இது இழந்த வாக்குகள் மட்டும் இல்லை, இழந்த உரிமைகள். சம்பந்தம் இல்லாம 1 கோடி பேரை நீங்க ப்ரொசீஜர் வச்சு அதை பண்ண இதை பண்ணோம்னு சொல்லிட்டு 1 கோடி வாக்குகள் இதுல இல்லை அப்படிங்கிற பொழுது மக்கள் பெற்ற உரிமையை விட்டு கொடுப்பது அப்படிங்கிற இடத்துக்கு போயிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த விஷயத்தை கையாளணும். திமுக கட்சி சார்ந்தவங்க களத்தில் நிற்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து கூட்டணி கட்சியினர் மட்டும் இல்லாமல் எல்லா மக்களும் எல்லா தரப்பினரும் தங்களுடைய வாக்குரிமையை தக்க வைத்துக்கணும். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, தேமுதிக இருந்தாலும் சரி, பாமக இருந்தாலும் சரி, அந்த கட்சியை சார்ந்தவர் முதல்ல உங்கள் கட்சியை நீங்கள் ஓட்டு போடணும்னா முதல்ல உங்கள் வாக்குரிமையை தற்காத்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலிருந்து இந்த விஷயத்தை நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த சப்ஜெக்ட் இத்தோடு முடிகிறது அல்ல, இது நம்முடைய முதல் உரையாடலும் அல்ல. ஆனால் சப்ஜெக்ட் இன்னும் விரிவாக பலமாக பேசப்படணும், வெளியில மக்கள் மன்றத்தில் ஒழிக்கணும். நாம் அதன் வழியாக இந்த கோரிக்கை தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு அமர்வுல எங்கெல்லாம் தவறுகள் இருக்குங்கிறத ஒரு பட்டியலிட்டு உறுதியா பேசணும்னு நான் விரும்புறேன். கண்டிப்பா அது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும் நான் நம்புறேன். உறுதியா ஒரு 10 நாள் கழிச்சு சந்திச்சு பேசுவோம் தொடர். எஸ், 10 நாள் கழிச்சு சந்திச்சு பேசுவோம். 10 நாளுக்குள்ள நிலைமைகள் சீராகி இன்னும் பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. பார்க்கலாம் மக்களிடம் பெட்டர் ஆகிறதுக்கு இவர்கள் நடிப்பாங்க, கொடுத்துருங்க அதெல்லாம் என்ட்ரி பண்ணிடுவோம்னு சொல்லுவாங்க. வரணுங்கிறத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் உறுதி செய்து கொள்வார் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். எக்காரணம் கொண்டு விட்டு கொடுக்க மாட்டோம். இது பெரிய இன போராட்டம், இது சாதாரண போர் அல்ல, இந்த இனத்தை காப்பதற்கான போர். ஏன்னா இந்தியா முழுக்க போல்டா ஒரு இனம், பகுத்தறிவு கொண்ட ஒரு இனம் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் போராடுகிறதை ஒழிய மற்றவர்களை அழிப்பதற்காகவோ மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்காகவோ இந்த இனம் போராடவில்லை. சொந்த இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக. ஆனால் வடநாட்டில் இருக்கக்கூடிய பனியாக்கள், பிராமணர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த சமூகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்காகவும் சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை நீர்மூலமாக்குவதற்குமான முயற்சிகள்ல ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. அது தெளிவா நமக்கு தெரியுது.
இன்று நேற்றல்ல இந்த போராட்டம். இந்த 50 ஆண்டு காலத்துல எவ்வளோ உரிமைகளை மீட்டெடுத்திருக்கோம். சுயமரியாதையோட வாழ்வதற்கான வழியை நம்மளுடைய முன்னோர்கள், நம்முடைய தலைவர்கள் பெரியார் ஐயால துவங்கி கருவா இருந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்மளை எல்லாம் ஒரு ஆட்சி கட்டில் அமர்த்தி, முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் சட்டங்களா உருவாக்கி என்னெல்லாம் அவரால் அவருடைய வாழ்ந்த காலத்திற்கு எவ்வளவு நன்மைகளை செய்ய முடியுமோ அவ்வளவு சட்டங்களா பாதுகாப்பு நமக்கு பண்ணி கொடுத்துட்டு போய் இன்னைக்கு அதை எல்லாத்தையும் கட்டி காக்கின்ற பொறுப்புல நம்மளுடைய கழகத் தலைவர் அவர்கள் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அதனை எல்லாம் மீண்டும் நிலைநிறுத்துவதற்காகவும் தொடர்ந்து அவ்வழியிலிருந்து பிறளாமல், கொள்கை மாறாமல் சரியாக நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள். அப்ப இந்த இனத்திற்காக தொடர்ந்து போராடுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மக்களை விழிப்புணர்வோடு வைத்திருக்கும். இந்த போராட்டத்திலும் உறுதியாக வெற்றி பெறுவோம் என்பதை பதிவு பண்ண விரும்புகிறேன். வெற்றி பெறணும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்னொரு வாய்ப்பில் நீ சொன்னவே 10 நாள் கழிச்சு நம்ம பேசுவோம். பெட்டரான சூழலில் பேசுவோம் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இது பீதியை கிளப்புது. மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும், அதான் நம்ம கோரிக்கை. இன்னொரு வாய்ப்பில் பேசுவோம். ரொம்ப நன்றி. நன்றி தோழர். நண்பர்களே, மக்களே, விழிப்போடு இருங்கள். உங்களுடைய வாக்குகள் எங்கேயாவது நீக்கப்பட்டிருந்தா உடனடியாக போய் அதை சரிபார்த்து சரி செய்யுங்க. வழக்கமாக நம்ம கோரிக்கை வைக்கிறது இல்லை, ஆனால் அது ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு டைம். அதனால் தவற விடாதீங்க. சீக்கிரம் நல்ல செய்திகளோட பின்னூட்டத்தில் இடுங்க, தகவல்களை பரிமாறுங்க, ஆர்கனைஸ் ஆகுங்க. அதுதான் கோரிக்கை. நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.